ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேட்டா டைப்ஸை நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை குரூப் பண்ணுறோம். சிங்கிள் வேல்யூஸ் எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு. இட்ஸ் வெரி சிம்பிள். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ்வலி ஹேஸ் அ ரெஃபரன்சஸ். இட் ஸ்டோர்ஸ் த ரெஃபரன்சஸ் ஆஃப் த அதர் டேட்டா டைப். ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம அரே ஒரு கலெக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். ஒரு இன்டீஜர்ஸை குரூப் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்ஸை குரூப் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி. இன்னொரு டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட்ஸு. இட் இஸ் அனதர் கலெக்ஷன்ஸு. இதில் பியூட்டி என்னென்னா, இது ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் குரூப் பண்ணிடும். ஓகே. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் எடுத்துட்டாக்கா, பர்சனுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். ஓகே. நேம் கேன் பி அ ஸ்ட்ரிங், ஏஜ், height, weight. So behaviors like he can walk, he can talk, actions. So it means it's a combine both characteristics as well as behaviors. என்னெல்லாம் பண்ண முடியுன்றது. So that's a real world entity நம்ம சொல்லுவோம் objects. We'll see more in this session. JavaScript objectsல object represents a real world entity. இது பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கும் இந்த என்டிட்டி. பை குரூப்பிங் ரிலேட்டட் டேட்டா அண்ட் பிஹேவியர் டுகெதர். ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் நம்ம எடுத்துக்கிட்டாக்கா, ஸ்டேஷ்னரி ஐட்டமோட நேம் என்னன்னு தெரியணும். நோட் புக், குவான்டிட்டி நம்பர், யூனிட் ப்ரைஸ் நம்பர் அண்ட் கால்குலேட் டோட்டல் ப்ரைஸ். அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இது தனித்தனியாக ஒவ்வொரு வேரியபிளில் டிஃபைன் பண்ணிவிட்டு அது சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் இது எல்லாத்தையும் குரூப் பண்ணி we are putting into the one name called a stationary item. And the stationary item is an object. It represents ஒரு நோட்புக் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதோட குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷன்ஸும் சொல்லுது, கால்குலேட் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டின்னு நம்ம சொல்கிறது. அந்த ஸ்டேஷனரி ஐட்டம் சொன்னாலே நம்ம மைண்ட் மேப்பில் புரிஞ்சிடும் அது எதை பற்றி சொல்கிறாங்க, என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்றது வில் கம் டு நோ அபவுட் தேட். So that's why we are saying this is a grouping. Okay, in the session object creation பார்ப்போம், object access and modifications, delete. To tell you clearly, it is a CRUD operation. Okay, data collection சொல்லிட்டனாலே CRUD கண்டிப்பாக வந்துடும். ஸோ creation, update, delete, read எல்லாமே வந்துடும். The read into the object access. We'll see in detail in coding. Object create பண்ணுறதுக்கு we have a different approaches. So one of the very easiest approach வந்து object literal. The literal சொல்லிட்டனாலே we have some fixed values we can directly create. இங்கே ஒரு ஃபார்ம் டேட்டா, ஒரு யூசர் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன கொடுப்போம், நேம் கொடுப்போம், இமெயில், ஆக்டிவ் அண்ட் சிட்டி, கண்ட்ரி. இது எல்லாமே ஒரு இன்டர்ன்ஷிப் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னா வி ஆர் கிவிங் ஆல் தி டீட்டெயில்ஸ் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ஷனாக ஒரு இன்டர்னோட டீட்டெயில், ரைட். அந்த இன்டர்னுக்கான நேமு, இமெயில், ஃபோன் நம்பர் தனித்தனியாக கேட்காம அது ஒரு குரூப்பாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. தட் இஸ் ஃபார்ம் டேட்டா. நம்ம இங்கே சொல்கிறோம் த ஃபார்ம் டேட்டா ஆஸ் இஸ் குரூப். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் டேட்டா, இட் ஹேஸ் அ யூசர் நேம், இமெயில், இஸ் ஆக்டிவ், சிட்டி, கண்ட்ரி நேம், ரைட். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நோட். ஸோ எஸ், வி காட் த ஃபார்ம் டேட்டா, யூசர் நேம். So it means we are simply printing the object. We get all the data of the object. Object is created. ஸோ ஒவ்வொருத்துக்கும் யூசர் நேம் பிரிண்ட் பண்ணுறது, இமெயில் தனித்தனியாக பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் போட்டு எவ்ரிதிங் இன்டு த ஃபார்ம் டேட்டா. அந்த ஃபார்ம் டேட்டா மட்டும் பிரிண்ட் பண்ணாலே போதும். இட் வில் கிவ் ஆல் த டீட்டெயில்ஸ் இன்சைட் திஸ் ஃபார்ம் டேட்டா. ஸோ ஃபார்ம் டேட்டா இஸ் an object. So this is a literal approach. Using a new line number 3ல we have the form data creating a new object ன்னு சொல்லிட்டு we'll incrementally add. We'll add a form data username, form data dot email dot isactive dot city, country name. So initially if you have all the values, go to the literal approach. So you want to add incrementally ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா then we will go with this an object approach. So node, okay, same result. The next approach is nested.
லிட்ரலி வந்து வி டோன்ட் திங்க் தட் ஒரு டைரக்டாவே நம்ம ஒரு ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கும். யூசர் நேம், இமெயில் மட்டும் இல்லாம, இட் கேன் ஹேவ் அனதர் ஆப்ஜெக்ட். ஸோ அட்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அட்ரஸ் வந்து இட் இன்டர்னலி ஹேஸ் அ சிட்டி அண்ட் கண்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட், லிட்ரல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ நெஸ்டட் ஃபார்மேட். ஸோ யூ கேன் கிரியேட் அ காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரிங்கை போடுறீங்க, பூலியன் போடுறீங்க, அனதர் ஆப்ஜெக்ட் போடலாம், அண்ட் ஆல்சோ யூ கேன் இன்ட்ரடியூஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த பிஹேவியர், ரைட்? ஸோ லெட் அஸ் see the output. ஸோ we got the output. ஸோ nested form dataன்றது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். அதுக்கு பிரிண்ட் பண்ணும்போது you are getting all the values including address. யூஷுவலாக அந்த ஜேசன் ஃபார்மேட்டுன்றது இதுதான் ஜேசன் ஃபார்மேட், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான நெஸ்டட் வேல்யூஸை கொடுத்துட்டு இதை தான் வந்து ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு யூஐ பேக் எண்டோட கனெக்ட் பண்ணுறது. ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐயில் வில் ஹாவ் திஸ் டைப் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் ஜேசன் ஃபார்மேட். ஜஸ்ட் அ சைட் நோட். As I mentioned, along with the address, you can introduce a function also. Get user status ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் திஸ் இஸ் ஆக்டிவ், இந்த திஸ்ன்றது என்னன்னு பார்க்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லும் போது திஸ்ன்னு சொன்னீங்கன்னா இட் இன்டர்னலி ரெஃபர்ஸ் இஸ் ஓன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இது திஸ் டாட் யூசர் நேம் சொல்லும் போது இந்த கெட் யூசர் ஸ்டேட்டஸ் பிலாங்ஸ் டு ஒன் ஆப்ஜெக்ட் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இட் வில் சர்ச் ஃபார் யூசர் நேம். இட் இஸ் ஹியர், யூசர் நேம் மேலே இருக்குது. ஓகே. ஸோ திஸ் டாட் யூசர் நேம் மீன்ஸ் சந்தோஷ் குமார் ஹியர். இது நம்ம டைரெக்டாக யூசர் நேம் ரெஃபர் பண்ணக்கூடாது. we need to use this because இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். we are calling the function separately. இப்போ லைன் நம்பர் 19ல் சிம்பிளி ஃபார்ம் டேட்டா டாட் கெட் யூசர் ஸ்டேட்டஸாக கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே இன்டர்னலி இட் மேப்டு யூசர் நேம்னா சந்தோஷ் குமார்னு ஆல்ரெடி மேப் ஆயிருக்கு. ஸோ தட் யூ கேன் கால் வயா திஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கெட் இட். சந்தோஷ் குமார் இஸ் ஆக்டிவ். ஸோ உங்களுக்கு லைன் நம்பர் 14ல் யூசர் நேம் டைனமிக்காக எடுத்து ஈஸ் ஆக்டிவ்னு சொல்லியிருக்கோம். ஈஸ் ஆக்டிவ் கூட எப்படி எடுத்திருக்கோம், திஸ் டாட் ஈஸ் ஆக்டிவ் இங்கே வந்து ட்ரூன்னு இருந்ததுனால இப்போ நான் இங்கே ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஐ ஜஸ்ட் கிவ் ஃபால்ஸ், சேவ் இட், ரன் இட். இஸ் நாட் ஆக்டிவ், சந்தோஷ் குமார் இஸ் நாட் ஆக்டிவ் பிகாஸ் இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் பார்க்குறோம், டெர்னரி ஆப்ரேட்டரு. Since it is false, it goes into the second line number 15 வந்துரும், not active because of it's a false. Okay, so very straightforward. Accessing object values. இப்போ நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன், லிட்டரல் அப்ரோச்சில் கிரியேட் பண்ணியாச்சு. வேல்யூஸை நம்ம இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்த மாதிரி ஃபார்ம் டேட்டா டாட் யூசர் நேம், ஃபார்ம் டேட்டா டாட் வச்சு நம்ம எடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம அரேயில் இருக்கிற மாதிரி, அரேயில் நம்ம இண்டெக்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் சிம்ப்ளி கிவ் த கீஸ். ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ்வலி கீ வேல்யூ பேர்ஸாக தான் ஸ்டோர் ஆகுது. இங்கே கீ யூசர் நேம், வேல்யூ சந்தோஷ்குமார், இமெயில் இஸ் அ கீ, வேல்யூ இஸ் சந்தோஷ்குமார், santosh.k@gmail.com. ஓகே. ஸோ இதில் கீஸை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார்ம் டேட்டா லைன் நம்பர் 13ல் யூ ஆர் சீயிங் ரைட், ஃபார்ம் டேட்டா ஆஃப் அந்த இமெயில் கொடுத்தீங்கன்னா you will get only the email. Otherwise we'll get like a form data dot email also will work. No. ஸோ எனக்கு சந்தோஷ் குமாரோட இமெயிலும் வந்துருச்சு, நேமும் வச்சு. நேம் வந்து நம்ம இந்த அப்ரோச்சில் டாட் வச்சு எடுக்கிறோம். ஃபார்ம் டேட்டாவோட இமெயில் வந்து we are getting via this keys. அந்த கீயை பாஸ் பண்ணால் you'll get a value. Same தான் நம்ம you can get like this, form data dot email, you will get the same value. You can try any. Actually complex program எழுதும் போது இந்த ஒவ்வொரு அப்ரோச்சுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். ஒரு ஃபார் லூப் வச்சு போடும்போது ஃபார் லூப்பில் you will get all the keys. அந்த கீஸை வந்து you can pass it to the form data. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் we will choose a line number 13ல் இருக்கிற அப்ரோச் பண்ணுவோம். ஓகே.
ஏன்னா அது டைனமிக்கா இருக்கும். அந்த கீஸ் எல்லாம் நம்ம முன்னாடி தெரியாது. இப்போ கீஸ் முன்னாடி நமக்கு தெரியும்னு சொன்னா, யூ வில் கெட் அ டாட் இமெயில் போடுவோம். பட் கீஸ் நமக்கு டைனமிக்கா வருது. ஃபார் லூப்ல தான் இட்டரேட் பண்ணி எடுக்கிறோம்னா, 13 லைன் நம்ம 13ல இருக்கிற அப்ரோச் தான் யூஸ் ஆகும். ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் த வேஸ் வி நீட் டு யூஸ் இட். ஓகே. ஐட்ரேஷன் நான் இப்போ தான் சொன்னேன். ஃபார் லூப் சொன்னேன் இல்லையா? அந்த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் இங்க தான் இருக்கு. ஸோ ஒரு ஃபார்ம் டேட்டா குடுத்தாச்சு. அந்த ஃபார்ம் டேட்டாவோட வேல்யூஸை ஒவ்வொன்னும் நான் ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறேன். ஹியர் ஒரு ஃபார் லூப்ல போட்டுட்டு ஃபார்ம் டேட்டா இன் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது அரேக்கு வந்து நம்ம ஆஃப் யூஸ் பண்ண மாதிரி இங்கே இன் யூஸ் பண்ணுறோம். கீ இன் ரிட்டர்ன்ஸ் அ கீ. இந்த ஃபார்ம் டேட்டால இந்த கீஸ் யூசர் நேம், இமெயில் இந்த கீஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ வாட் வி ஆர் டூயிங் ஃபார்ம் டேட்டா ஆஃப் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இந்த கீ போடுறோம். டைனமிக்காக போடுறோம். ஐ எம் நாட் கிவிங் சிங்கிள் கோட்ஸில் கீ இமெயில் அந்த மாதிரி சொல்லுவோம். வி ஆர் டைனமிக்கலி பாசிங் த கீ லைக் திஸ் வித்தவுட் எனி கோட், சிங்கிள் கோட். ஓகே. we are getting the values like Santosh, Kumar எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. கீ வேல்யூ வாட் எவர் கீ கொடுத்துட்டு ஒரு ஆரோ கொடுத்துட்டு we are getting the output. இங்கே ஸ்ட்ரிங் லிட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம், பேக் டிக் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்ரோச் நிறைய எக்ஸாம்பிளில் பார்த்தாச்சு. ட்ரை டு ப்ராக்டிஸ் ரைட் அ மாடர்ன் கோடிங். ஏன்னா மாடர்ன் வே ஆஃப் ரைட்டிங் யுவர் கோட். டெம்ப்ளேட் லிட்டரல் இஸ் அ மாடர்ன் வே. ஸோ தட்ஸ் வை எல்லா எக்ஸாம்பிளும் நான் இதை நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ தட் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு அப்டேட் யுவர் ஸ்டாண்டர்ட் as per the industry expectation. Object function அதே ஸ்ட்ரிங் லிட்டரில் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ ஆப்ஜெக்ட்னு போட்டு டாட் கீஸ் யூ பாஸ் தட் ஆப்ஜெக்ட். இப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட கீஸில் இந்த கீஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். வேல்யூஸ்னால் வேல்யூஸை மட்டும் ஒரு அரேவை கொடுக்கும். ரைட். என்ட்ரிஸ்ன்றதை யூ வில் கெட் அ ஃபுல். ஓகே. ஃபஸ்ட்டு நான் கீஸை மட்டும் எடுக்கிறேன். கீஸ் மட்டும் ஒரு அரேவாக வந்திருக்கு. வேல்யூஸை மட்டும் எடுக்கணும். இந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து நம்ம ஒரு அரேவாக போட முடியும். சந்தோஷ்குமார், சந்தோஷ், இமெயில் அது மட்டும் எடுக்கலாம். அது நீட் பேசிஸில் நம்ம வி வில் யூஸ் இட். நான் மொத்தமாகவே எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு கெட் த என்ட்ரிஸ்னால் கீயும் வரும், வேல்யூவும் வரும். ஓகே. இன் அரேயில் உங்களுக்கு யூ வில் கெட் இட். ஸோ இது எல்லாமே வந்து ஐட்ரேஷன் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, எஸ்பெஷலி பேக் அண்ட் ஏபியோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இதெல்லாம் வரும். கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரியல் வேர்ல்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸில் தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ மாடிஃபை வேல்யூஸ். ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்குது. நான் அந்த வேல்யூஸை நான் மாடிஃபை பண்ணுறேன். இங்கே சந்தோஷ்குமார் ஆல்ரெடி இருக்குது. ஓகே. இமெயில் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. இது லைன் நம்பர் 12ல் சந்தோஷ்குமார் வந்துட்டு வெறும் சந்தோஷ் மாற்றுறேன். இன்ஸ்ட் ஆஃப் சந்தோஷ்குமார் ஐ எம் சிம்பிளி சேஞ்சிங் டு சந்தோஷ். ஓகே. அதே மாதிரி இமெயிலும் நான் மாற்றுறேன். இமெயில் டாட் கே இருக்கிற அந்த டாட் கே ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளி போட்டு santosh@gmail.com. ஸோ உங்களுக்கு சேஞ்ச்டு நேம் சந்தோஷ் வந்திருக்கு. இமெயிலும் சேஞ்ச்டு. சிம்பிளி கால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு டாட் வச்சு நீங்கள் யூ கேன் கெட் த ரெஃபரன்ஸ் அண்டு சேஞ்ச் த வேல்யூஸ் டைரக்ட்லி. லைன் நம்பர் 12ல். லைன் நம்பர் 16ல் இந்த செகண்ட் அப்ரோச்சு கீஸை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிவிங் ஐடியா. இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். 2 அப்ரோச்லையும் பண்ணலாம். ஃபைனலி டெலிட். இப்போ இதில் ஈஸ் ஆக்டிவ் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இனிஷியலாக ஐ ஹாவ் ஆல் த வேல்யூஸ். இஃப் ஐ திங்க் தட் ஐ நீட் டு டெலிட் சம் வேல்யூஸ், அதை டெலிட் பண்ணாக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த யூசர் நேம் இருக்குது, இமெயில், சிட்டி, கண்ட்ரி இருக்குது, ஈஸ் ஆக்டிவ் டெலிட்டட். யூஸ்வலாக அந்த டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம பேக் எண்டுக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரிலாம் அன்னெசரி டேட்டாவை வந்து டெலிட் பண்ணுறதுலாம் ப்ராசஸிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பல்க் டேட்டாவை கொடுக்காம we can remove some data.
இல்ல ஆல்ரெடி இருக்கிற மாடிஃபைட் டேட்டாவ டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு, ரியல் டைம் சினாரியோ வரும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இவ்ளோ டேட்டா இருக்கு இல்லையா? ஒரு ஃபார்ம் டேட்டால இவ்ளோ இருக்கு. பட் ஐ நீட் டூ ப்ராசஸ் ஒரு பர்ட்டிகுலர் கால்குலேஷன் இருக்குதா? அந்த கால்குலேஷன் இவ்ளோ டேட்டா தான் தேவைன்ற பட்சத்தில, வி நீட் நாட் பாஸ் ஆல் த டேட்டா. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு யூஐ கேட்கறது, ஐ நீட் ஒன்லி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் தான் எனக்கு வேணும். யூசர் நேம் அண்ட் இமெயில் மட்டும் தான் வேணும்னா, வில் சிம்ப்ளி எக்ஸ்ட்ராக்ட் தோஸ் 2 வேல்யூஸ். இஃப் வி டோன்ட் நீட் அ பர்ட்டிகுலர் கீ பெர்மனன்ட்லினா டெலீட் பண்ணிடலாம். Okay. So this is how we do the delete operation. So with this, we are concluding the CRUD operations using the key code. Right, Byte. An object is a dash. Is it a group of related data, real world entity, or both? So the answer is both. Group of related data correct தான், real world entity correct தான். ரியல் வேர்ல்டு என்டிட்டின்னு என்ன? அது சொன்னாலே புரிஞ்சிடும். அதுதான் ஒரு நோட் புக், ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் அப்படின்னு சொன்னாலே புரியுதுல்ல, ஒரு பர்சன் சொன்னாலே புரியுதுல்ல. தட்ஸ் வாட் அ ரியல் வேர்ல்டு என்டிட்டி. An object values can be removed using dash. Is it a delete or remove? So the answer is delete. Dash refers to the object that is currently being called, this or self. So the answer is this. This keyword தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். It refers to its own object. ஸோ இந்த செஷனில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி CRUD ஆப்ரேஷன் எப்படி பண்ண முடியும், இந்த வேஸ் ஆஃப் கிரியேட்டிங், அப்டேட்டு, டெலீட்டு, ரீடு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட்டு, வெப் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணும்போது இது பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதிகமாக. ஏன்னா ஆஸ் ஐ மென்ஷன்ட், ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ ஆல்வேஸ் இன்ட்ராக்ட் த்ரூ ஜேசன் ஃபார்மேட். அந்த ஜேசன் டேட்டாவை டைரெக்டாக நம்ம ஆப்ஜெக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கனெக்ட் பண்ணுவோம். ஜேசான்னு சொன்னாலே JavaScript Object notation. அதுலேயும் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? தட் இஸ் வை இந்த செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.